ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मेस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। மண்ணுலகும் விண்ணுலகும் வளர்ந்து நின்ற மாதவனே, கண்ணாரக் கண்டு கொள்ள காயம்தான் எடுத்தானே, புண்ணியங்கள் வளர்ப்பதற்கு புவியதனில் வந்தானே, எண்ணமிலா அருளுருவன் ராமகிருஷ்ணர் அடி போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் நலம் என நம்புகிறேன், அதை பிரார்த்திக்கிறேன். இன்று வகுப்பு எடுக்க இருந்த சுவாமிகள் தவிர்க்க முடியாத சில அலுவல்களால் வகுப்பு எடுக்க இயலவில்லை. எனவே பெரியோர்கள் கேட்டுக்கொள்ள அடியேன் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். கடந்த ஓரிரு வகுப்புகளில் நாம் வாழ்க்கையின் லட்சியம் பற்றி சிறிது சிந்தித்து வந்தோம். நமது வாழ்க்கையில் நாம் பல லட்சியங்களை வைத்துள்ளோம், அதை அடைய முயற்சி செய்கிறோம். எப்படிப்பட்ட லட்சியம் நமது குறிக்கோளாக இருக்க, அதை அடைவதன் மூலமாக நமக்கு வேறு எதுவும் அடைய வேண்டியது இல்லையோ, அப்படிப்பட்ட லட்சியம் நமது வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மனித வாழ்க்கையின் லட்சியம் இறை அனுபூதி என்று நமக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கிறார் என்பதையும் பார்த்தோம். மேலும் ஆன்மீக வாழ்க்கைக்கு இன்றியமையாததும் ஆன்மீக வாழ்க்கையோடு பின்னி பிணைந்துள்ளதுமான ஆன்மீக பண்புகள் சிலவற்றை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் எப்படி ஒரு குருவானவர் சீடருக்கு இறை அனுபூதிக்கான மார்க்கத்தை காண்பிக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். இது உரையாடல் வடிவில் அமைந்துள்ளது. உபநிடதங்களில் இது போன்ற உரையாடல்கள் ஏராளம் உள்ளது. உதாரணமாக பிருகதாரண்யக உபநிடதத்தில் யாக்ஞவல்கியர் மைத்ரி அவர்களுக்கிடையான உரையாடல், தைத்திரிய உபநிடதத்தில் வருணர் மற்றும் பிருகு அவர்களுக்கு இடையான உரையாடல், பிரஷ்ன உபநிடதத்தில் பிப்பலாதர் மற்றும் அவர்களுடைய மாணவர்களுக்கு இடையேயான உரையாடல், கட்டோபனிஷதத்தில் யமதர்மராஜர்
நச்சிகேத் அவங்களுக்கு இடையான உரையாடல் என பல உரையாடல்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இறைவனை எப்படி நாடுவது, இறைவனை எப்படி அடைவது என்ற வழியை சொல்லிக் கொடுக்கின்றன. நமது இப்போது பார்க்கவிருக்கிற சாந்தோக்கிய உபநிடதத்தில் சனத்குமாரர் நாரதருக்கு எவ்வாறு ஆன்மீக பாதையை காண்பித்து கொடுக்கிறார், இறை அனுபூதிக்கான வழியை காண்பித்து கொடுக்கிறார் என்று பார்க்கவிருக்கிறோம். ஆன்மீக சாதகர்களுக்கு பிற உரையாடல்களைப் போலவே இந்த ஒரு உரையாடலும் ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு அமைந்துள்ளது. இந்த உபநிடதத்தை பற்றி சிறிது அறிமுகம் பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து செல்வோம். ஆன்மீக உண்மைகள் எப்பொழுதும் இருப்பவை. ரிஷிகள் தங்கள் ஆன்ம அனுபூதியில் கண்டறிந்து மனித குலத்தின் நன்மைக்காக தொகுத்து தந்தவை. அவைகள்தான் இந்த வேதங்களும் உபநிடதங்களும். வேதவியாசர் நமக்காக இவற்றை 4ஆக, அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என 4ஆக பிரித்து தந்துள்ளார். ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு வேதமும் ஒரு மையக்கருத்தை கொண்டுள்ளது. அந்த மையக்கருத்து என்னவென்றால் ஒரு மகா வாக்கியத்தை மையமாக கொண்டுள்ளது. மகா வாக்கியம் என்பது ஜீவனுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பை வலியுறுத்துவது. ரிக்வேதத்தில் பிரஜானம் பிரம்ம என்பது மகா வாக்கியம். யஜுர்வேதத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்பது மகா வாக்கியம். சாமவேதத்தில் தத்துவமசி என்பது மகா வாக்கியம். அதர்வண வேதத்தில் அயமாத்மா பிரம்ம என்பது மகா வாக்கியம். இதை தவிர மேலும் பல முக்கியமான மந்திரங்களும் உண்டு. உதாரணமாக ஏகமேவ அத்விதீயம், சர்வம் கலு இதம் பிரம்ம, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இது போன்ற பல மந்திரங்களும் உள்ளன. இப்பொழுது நாம் காணவிருக்கும் இந்த சாந்தோக்கிய உபநிடதத்தில் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் இடம்பெற்றுள்ளது. இந்த சாந்தோக்கிய உபநிடதம் சாமவேதத்தின் ஒரு அங்கமாகும். சாந்தோக்கிய உபநிடத்தில் மொத்தம் 8 அத்தியாயங்கள் உள்ளன. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு சிறப்புடையது. உதாரணமாக 4ஆவது அத்தியாயத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சத்தியகாம ஜாபாலா எப்படி இறை அனுபூதி பெற்றார், அதே அத்தியாயத்தில் அவருடைய மாணவர் உபகோசலா எப்படி இறை அனுபூதி பெற்றார் என்ற வர்ணனை அதில் தரப்பட்டுள்ளது. 5ஆவது அத்தியாயத்தில் இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் படைப்பு கடவுளான பிரஜாபதியிடம் சென்று தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று தங்களை வலியுறுத்தி கொள்ள முயல்வதும், பிரஜாபதி இறுதியில் பிராணனே உயர்ந்தது என்று கூறுவதுமான நிகழ்வு அமைந்துள்ளது. 6ஆவது அத்தியாயத்தில் முக்கியமான அத்தியாயம் சாந்தோக்கிய உபநிடதத்தில், அதில்தான் அந்த நமது மகா வாக்கியம் உச்சரிக்கப்பட்டுள்ளது. ஸ்வேதகேது தனது தந்தை ஆருணியிடம் சென்று பிரம்ம ஞானத்தை பற்றி கேட்கிறார். அவர் தகப்பனார் சுமார் 9 முறை பல்வேறு உதாரணங்களையும் மேற்கோள்களையும் காட்டி அந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியத்திற்கான விளக்கத்தை அவருக்கு தந்து அவருக்கு ஆன்ம அனுபூதிக்கான நெறியை காட்டுகிறார். நாம் காணவிருக்கும் இந்த 7ஆவது அத்தியாயத்தில் சனத்குமாரர் எப்படி நாரதருக்கு இறை அனுபூதியை காண்பித்து கொடுக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். 8ஆவது அத்தியாயத்தில் தேவர்களின் பிரதிநிதியாக இந்திரனும் அசுரர்களின் பிரதிநிதியாக விரோச்சனன் இருவரும் பிரஜாபதியிடம் சென்று ஆன்ம அனுபூதியை கற்றுக்கொள்ள முயல்கிறார்கள். இப்பொழுது குரு சனத்குமார் தனது சீடரான நாரதரை இறைவனே மேலானவர், இறைவனையே அடைய முயற்சி செய்ய வேண்டும், இறை அனுபூதியே வாழ்க்கையின் லட்சியம் என்பதை படிப்படியாக அவருக்கு விளக்கி இறைநெறியில் அழைத்து செல்கிறார். சனக்கர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் இவர் 4வரும் சிரஞ்சீவி குமாரர்கள், பிரம்மாவின் புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அவருடைய மானச புத்திரர்களும் ஆவர். இவர்களில் ஒருவர் தான் இந்த சனத்குமாரர். சனத்குமாரின் மகாபாரதத்தில் சனத் சுஜாத்தியம் என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு உரையாடல். அதிலும் ஆத்ம தத்துவத்தை திருதராஷ்டிரருக்கு
இந்த சனத்குமாரர் எடுத்துரைக்கிறார். நாரதர் நாம் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமானவர், உலகங்களையும் சஞ்சரிப்பவர், பரம ஞானி, பரம பக்தர் அவர். இந்த நிகழ்வு அவருடைய மாணவர் பருவத்தில் நடந்திருக்க வேண்டும். எப்படி ராமகிருஷ்ணரிடம் நரேந்திரர் சென்று ஆன்ம அனுபூதிக்காக வேண்டினாரோ அதுபோல் இங்கு நாரதர் குரு சனத்குமாரிடம் சென்று தனது ஐயங்களை போக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார். அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. புத்தகம் இருப்பவர்கள் பார்க்கலாம் மந்திரங்களை. பணியுடன் நாரதர் சனத்குமாரிடம் கேட்கிறார். ஓம் அதீஹி பகவைதி ஹ உபசசாத என்று நாரதர் கேட்கிறார். பகவான் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். மிகவும் மரியாதைக்குரிய, வணக்கத்திற்குரிய, போற்றுதற்குரிய அவர்களை தான் நாம் பகவான் என்ற வார்த்தையால் அழைப்பதுண்டு. உதாரணமாக நமது தந்தை, நமது குரு போன்றவர்கள். சனத்குமாரர் அதற்கு கேட்கிறார். சனத்குமாரம் நாரதஸ்தம் ஹோவாச்ச யத்வேத தேனமோபசீத ததஸ்த ஊர்துவம் வக்ஷ்யாமி இதி ச ஹோவாச்ச. இதுவரை நீ என்ன அறிந்திருக்கிறாயோ அதை எனக்கு கூறு. அதற்கு மேல் நீ ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தால் அதை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் என்று சனத்குமாரர் சொல்கிறார். அப்போ நாரதர் அதுக்கு சொல்கிறார். ரிக்வேதம் பகவோ அத்யேமி, யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம், சதுர்த்தம், இதிஹாசம், புராணம், பஞ்சம வேதானாம், வேதம், பித்ரம், ராஷிம், தைவிம், நிதிம், வாக்கோ வாக்கியமேகாயனம், தேவ வித்யாம், பிரம்ம வித்யாம், பூத வித்யாம், க்ஷத்ர வித்யாம், நக்ஷத்திர வித்யாம், சர்ப்ப தேவஜன வித்யாம், ஏதத் பகவோ அத்யேமி. சொல்லி முடிக்கிறதுக்கே மூச்சு வாங்குது. நாரதர் சொல்கிறார், நான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இவை அனைத்தையும் படித்துள்ளேன். மேலும் 5வது வேதம் என கருதப்படும் இதிஹாசம், புராணம் ஆகியவைகளையும் கற்றுள்ளேன். வியாக்கரணம், ஸ்ராத்தம் செய்யும் முறை, கணிதம், பேரிடர் மேலாண்மை, பொருளியல், தர்க்கம், நீதியியல், ஜோதிடம், அறிவியல் போன்றவையும் படித்துள்ளேன். மேலும் வில் வித்தை, வானவியல், பாம்பு விஷம் குறித்த வித்தை, நாட்டியம், இசை போன்ற நூல்களையும் கற்றுள்ளேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் கண்டினியூ பண்ணுறார். சோகம் பகவோ மந்திரவித்து அஸ்மி ஏவ அஸ்மி ந ஆத்மவித்து ஸ்ருதம் ஹி ஏவ மே பகவத் திருஷ்யேபிய தரதி சோகம் ஆத்மவித் இதி சோகம் பகவோ சோச்சாமி தம் மா பகவன் சோகஸ்ய பாரம் தாரயது இதி. ஆனால் இவற்றின் சொற்பொருள்தான் அறிந்துள்ளேன், உட்பொருளை அறியவில்லை. இறைவனை அறிந்தவன் சோகத்தை கடக்கிறான் என்று உங்களை போன்ற மகான்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நான் சோகத்தில் உள்ளேன். என்னை இந்த சோகக்கடலிலிருந்து மறுகரைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று நாரதர் வேண்டிக் கொண்டார். இன்றைய நவீன வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் இன்னல்களை சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது ரிஷிகளும் முனிவர்களும் சிந்தித்துள்ளார்கள். இன்று நாம் பல துறைகளில் ஊடுருவி பல கண்டுபிடிப்புகள், பல உபகரணங்கள் என்று சொகுசாக அனைத்தும் அமைத்து கொண்டுள்ளோம். தொடர்ந்து ஏதோ செய்து கொண்டே வருகிறோம். இதெல்லாம் புறத்தை சார்ந்தது. புறத்திலோ அலங்காரம், அகத்திலோ வெற்றிடம். மனிதன் எவ்வளையோ விஷயங்களை கற்றுக்கொள்ள முயல்கிறான். எல்லாம் கணிதம், அறிவியல், வானவியல் அனைத்தும். இவை அனைத்தின் மூலமாக அவன் அறிந்து கொள்ள விரும்புவது தெரிந்தோ தெரியாமலோ தன்னுடைய உண்மை இயல்பை. மிருகதாரண்ய உபநிடத்தில் கூடப்படுகிறது. யாக்ஞவல்கியர் மைத்ரேயக்கு கூறுகிறார், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பவதி. இந்த ஆத்மனுக்காகத்தான் அனைத்தும் நேசிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார்.
சரி, இந்த சோகம் அல்லது துக்கம் என்பது என்ன? எதையோ இழந்து தவிக்கிற ஒரு நிலை, எதையோ வேண்டி அது இல்லாமல் இருக்கின்ற நிலை, அது ஒரு வெற்று உணர்வு. உதாரணமாக, நமது வயிறு காலியாக இருக்கும் பொழுது உணவளித்து பசியாறுகிறோம். அதுபோல இந்த துக்கமும் சோகமும் எல்லையற்றதான இறைவனை அடைவதன் மூலமே இந்த துக்கம் அகலும். குரு சனத்குமாரர் இப்பொழுது தனது கருணை மழையை பொழிய ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாயத்தின் அறிமுகத்தில் ஆச்சாரியர் சங்கரர் சாகா சந்திர தர்ஷனவத்து நாரதருக்கு கல்வி புகட்டுகிறார் என்று கூறுகிறார். அதாவது, அன்னை குழந்தைக்கு உணவு ஊட்டும் பொழுது வானத்தில் நிலவை காண்பிப்பாள். குழந்தைக்கு நிலா இது ஒன்றும் தெரியாது. எனவே முதலில் அருகில் உள்ள ஒரு மரத்தை காண்பிப்பாள், மரத்தினுடைய உச்சியை காண்பிப்பாள், பிறகு உச்சிக்கு மேலுள்ள வானத்தை காண்பித்து அதன் அருகில் உள்ள நிலவை காண்பிப்பாள். அவ்வாறு குழந்தையினுடைய அந்த கவனத்தை நிலவை நோக்கி அழைத்து செல்வாள். அதுபோல மேலும் அருந்ததி நியாயம் என்று உண்டு சாஸ்திரத்தில். அருந்ததி நட்சத்திரம் வானத்தில் இருக்கும். அதே தான், ஒரு மரத்தை காட்டுவாங்க, மரத்தோடைய உச்சி, அப்புறம் மேலே இருக்கக்கூடிய பெரிதாக இருக்கக்கூடிய நிலவை காண்பிப்பார்கள். அப்புறம் அருகில் உள்ள ஒரு நட்சத்திரம், அதற்கு அருகில் உள்ள ஒரு அந்த அருந்ததி நட்சத்திரத்தை காண்பிப்பார்கள். அவ்வாறு நாரதர், அதாவது எப்படின்னா, படிப்படியாக நாம் அறிந்தவற்றிலிருந்து மெல்ல மெல்ல நாம் அறிய விரும்புவற்றிற்கு அழைத்து செல்லும் முறை. அப்படியாக நாரதர், சனத்குமாரர் நாரதரை மெல்ல மெல்ல அவர் அறிய விரும்புவதான இறைவனிடம் அழைத்து செல்கிறார். சுமார் 15 வழிகளை காண்பித்துவிட்டு இறுதியாக இறைவனிடம் அழைத்து செல்கிறார். நாரதர் கூறியதை கேட்டு சோகசிய பாரம் தாரயத்தோ அப்படின்னு கேட்டார் இல்லையா, அதுக்கு சனத்குமாரர் சொல்கிறார், தம்ஹோவாச்ச யத்வை கிஞ்ச ஏத்தது அத்தியகீஷ்டாக நாம ஏவ ஏத்தது நாமவா ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேத அதர்வண சதுர்த்த இத்தியாதி. நீ இப்பொழுது கூறிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இதிகாசம், புராணம், ஜோதிடம் போன்ற அனைத்தும் நாமம் மாத்திரம், வார்த்தைகள் மாத்திரம், இவைகள் வெறும் வார்த்தைகளே அப்படின்னு சொல்லிட்டார். ஆத்மாவை அறிந்து கொண்டவன் சோகத்தை கடக்கிறான் என்று பெரியோர்கள் கூற கேட்டுள்ளதாக நீ கூறினாய். எனவே இந்த நாமத்தையே நீ இறைவனாக தியானம் செய். எப்படி ஒரு சிலையில் நம்ம பகவானை கற்பனை செஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரின்னு ஆச்சாரியர் சங்கரர் சொல்கிறார். அப்புறம் சனத்குமாரர் சொல்கிறார், அப்படி தியானிப்பதால் இந்த வார்த்தைகள் எவ்வளவு தூரம் வியாபித்துள்ளதோ அந்த அளவு உனது அறிவு விரியும், அந்தளவு நீ சுதந்திரத்தை உணர்வாய் என்று சனத்குமாரர் கூறுகிறார். அது என்ன எவ்வளவு தூரம் என்றால் அப்படின்னா என்ன, எப்படி ஒரு அரசனுக்கு தன்னுடைய எல்லைக்குள் சுதந்திரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்கும். நீ இந்த நாமத்தை, இந்த வார்த்தைகளை இறைவனாக தியானம் செய் என்றார். நாரதர் பகவோ நாம்னோ பூய இதி நாம்னோ வாவ பூய அஸ்தி இதி தன்மே பகவன் பிரவீத்து இதி. சுவாமி அப்படி தியானம் செஞ்சுட்டு வந்து கேட்குறார் திரும்ப நாரதர்கிட்ட, சனத்குமார்கிட்ட, இந்த நாமத்தை விட வசந்தது ஏதாவது உண்டா, அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேட்குறார். அதற்கு குரு சொல்கிறார், நாமத்தை விட வசந்தது நிச்சயம் உண்டு. நாமத்தை விட வசந்தது வாக்கு அப்படின்னார். வாக் வாவ நாம்னோ பூய அசி. வாக்கினாலேயே நாம் அனைத்தையும் கூறுகிறோம். இப்போ நீ ரிக்வேதம் யஜுர்வேதம்லாம் சொன்னேன் இல்லையா, எப்படி சொன்னேன்? வாக்குனால தான் நான் சொன்னேன். அப்போ வாக்கு அந்த வார்த்தைகளை விட உசந்தது அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த வாக்கை நீ தெய்வமாக இறைவனாக தியானம் செய்ய, எந்த அளவுக்கு நீ தியானம் செய்கிறியோ அந்த அளவுக்கு நீ சுதந்திரத்தை உணர்வாய் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் மீண்டும் நாரதர் தியானம் பண்ணிட்டு திரும்ப வந்து கேட்குறார், பகவான் வாக்கை விட உயர்ந்தது ஏதேனும் உண்டோ, அப்படி இருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். பகவோ வாச்சோ பூய இதி வாச்சோ வாவ பூய அஸ்தி இதி தன்மே பகவன் பிரவீத்து இதி. அதற்கு குரு, வாக்கை விட உயர்ந்தது நிச்சயம் உண்டு. வாக்கை விட உயர்ந்தது மனம். மனோவாவ வாச்சோ பூய இதி.
எப்படி 2 நெல்லிக்கனிகளை நமது கைக்குள் அடக்கி கொள்ள முடியுமோ அதுபோல் இந்த நாமம், வார்த்தைகள், வாக்கு இரண்டும் மனதுக்குள் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். முதலில் மனதில் தான் நாம் இதை செய்ய வேண்டும், இதை சொல்ல வேண்டும் என்று மனதில் சிந்திக்கிறோம். அதன் பிறகே அதை நாம் உச்சரிக்கிறோம், சொல்கிறோம். எனவே மனம் வாக்கையும் நாமத்தையும் வார்த்தைகளையும் விட உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். எனவே மனதை நீ இறைவனாக தியானம் செய். மனதை தியானம் செய். மனம் எவ்வளவு தூரம் வியாபித்துள்ளதோ அந்த அளவுக்கு உன்னுடைய அறிவும் விரியும், நீ சுதந்திரத்தை உணர்வாய் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப நாரதர் அவருடைய அறிவு தேடல் தொடருது. மனதை விட உயர்ந்தது ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு தான் எனக்கு சொல்லுங்க. சனத்குமாரர் மனதை விட உயர்ந்தது நிச்சயம் உண்டு, அது சங்கல்பம் அப்படின்னு சொல்கிறார். ஒருவர் பேசலாம், சிந்திக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் சங்கல்பம் இல்லைன்னா ஒரு செயலை செய்ய முடியாது. சமுதாயத்தோடு ஒன்றி போகக்கூடிய சங்கல்பம் நல்ல சங்கல்பம், அதை தான் கேரக்டர்னு சொல்கிறோம், குணநலன்னு சொல்கிறோம். சமுதாயத்துக்கு ஒத்துப்போகாத சங்கல்பம் அசுரத்தரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் சங்கல்பம் மிக உயர்ந்தது. நீ இந்த சங்கல்பத்தை நீ இறைவனாக தியானம் செய். அது எந்த அளவுக்கு வியாபித்திருக்கோ அந்த அளவுக்கு நீ சுதந்திரத்தை உணர்வாய் அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த சங்கல்பத்தை விட உசந்தது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறார் நாரதர். நிச்சயம் உண்டு. மெல்ல மெல்ல அழைச்சிட்டு போகிறார் தன்னுடைய மாணவரை. அவருக்கு தெரிஞ்சதுலேருந்து, இந்த நியாயம் சொன்னாலே அருந்ததி நியாயம், அது மாதிரி தெரிஞ்சதுலேருந்து மெல்ல மெல்ல கூட்டிகிட்டு போகிறார். போக போக இன்னும் விஷயம் ரொம்ப நுட்பமாக போகும், கவனிச்சுக்கிட்டே வரணும் நீங்கள். அதை விட உசந்தது ஏதாவது இருக்கான்னு கேட்குறார். அதை விட உசந்தது உண்டு. அந்த சங்கல்பத்தோட உசந்தது சித்தம் அல்லது புத்தி அப்படின்னு சொல்கிறார். புத்தியாலேயே ஒருத்தன் மேலானவன்னு சொல்லப்படுகிறான். புத்தி இல்லாதவனை மண்டுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பாரு என்ன செய்யணும்னு தெரில, எப்படி செய்யணும்னு தெரியல, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எதை எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணுன்ற அந்த ஒரு ப்ராக்டிக்கல் விஸ்டம் இல்லை. அதனால் அவன் புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் கேட்குறோம் இல்லைங்களா? சரி, எனவே புத்தியை நீ தெய்வமாக தியானிச்சு வா. அந்த அளவுக்கு உனக்கு அறிவு விரிவடையும், அந்த அளவுக்கு நீ சுதந்திரத்தை உணர்வாய் அப்படின்னாரு. அந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு திரும்ப வராரு. திரும்ப அவருடைய கேள்வி இன்னும் குறையலை, தொடர்ந்து திரும்ப வரார். குருவே, இந்த புத்தியை விட உயர்ந்தது ஏதேனும் உண்டோ அப்படின்னு தான் அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். புத்தியை விட உயர்ந்தது உண்டு, நிச்சயம் உண்டு. புத்தியை விட உயர்ந்தது தியானம் அப்படின்னு சொல்கிறார். நமது வாழ்க்கையில், உலகத்தில் நம்ம பார்க்குறோம், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து இருப்பவர்கள் எல்லாரும் இந்த தியானம் பழகியிருப்பாங்க. அது உலகியல் விஷயமா இருக்கலாம், இறைவனை சார்ந்த விஷயமா இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திச்சிருப்பாங்க. தூங்கியிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதை பற்றியே சிந்திச்சிருப்பாங்க. அதனால் ஒரு சாதனையாளர்களாக வந்திருப்பாங்க அவங்க. அதனால் இந்த தியானம்ன்றது ரொம்ப வசந்தது புத்தியை விட. எனவே நீ புத்தியை இறைவனாக தியானம் செய். அது எவ்வளோ தூரம் நீ புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு விரிவடையும், அந்த அளவு நீ சுதந்திரத்தை உணர்வாய் அப்படின்னு சொல்கிறார் ஆச்சாரிய சங்கரர். தியானம்னா மன ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட வஸ்துவை அது மேலே மனசை இருத்தி தொடர்ந்து, அதாவது ஒரு எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்துக்கு போகும்போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக வரும் இல்லையா? அந்த மாதிரி நீ ஒரு குறிப்பிட்ட வஸ்துவில் உன்னுடைய மனசை வச்சுருக்கிறது. ஆஸ்திகர்களுக்கு இறைவன் தான் அந்த வஸ்து. பகவான் மேலே தான் நம்ம மனசை செலுத்தணும், அவரை தான் தியானிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நாரதர் திரும்ப வரார். குருநாதர்கிட்ட கேட்குறார், இந்த தியானத்தை விட உயர்ந்தது ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேட்குறார். ஒரு கேள்வி முடியல, 15 கேள்வி. ஸோ தியானத்தை விட உயர்ந்தது ஏதேனும் உண்டான்னு கேட்குறாரு. அப்போது சனத்குமாரர் சொல்கிறாரு, தியானத்தை விட உயர்ந்தது நிச்சயம் உண்டு அப்படின்றார். அது என்ன அப்படின்னா விஞ்ஞானம். விஞ்ஞானம்னா என்னதுன்னா புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை. நீ தியானம் பண்ணுற, தியானம் பண்ணுறதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற? தியானத்தினுடைய அவுட்கம் என்ன? எது நல்லது, எது கெட்டது, எது ஒசந்தது, எது மேலானதுன்னு தெரிஞ்சுக்கிற இல்லையா, புரிஞ்சுக்கிற இல்லையா? அப்போ அது புரிஞ்சுக்கிறது தானே அதனுடைய அவுட்கம். அப்போ அந்த புரிஞ்சுக்கிறது தியானத்தை விட வசதியானது அப்படின்ற ஒரு உதாரணம். அது எப்படி சொல்கிறது? இந்த
ஒரு பொருளை நம்ம பற்றி சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு இனிமையான சமாச்சாரம். எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், அதை பற்றி திடீர்னு நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்படி பிறக்கும்போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியை நமக்கு தரும். அப்படி தான் ஒரு ரிஷி காட்டில் கடுமையான தவம் பண்ணிவிட்டு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சுண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராகா அப்படின்னு ஒரு கோஷம் விட்டார் இல்லையா? அதே மாதிரி அறிவியல்லையும் மிதவை தத்துவம்னு ஒன்று இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த அறிவியல் அறிஞர் ரொம்ப சிரமப்பட்டார். திடீர்னு அவருக்கு அது ஒரு புரிய வந்துருச்சு. பாத்ரூமில் இருந்தார், டக்குன்னு புரிஞ்சிருச்சு. யுரேக்கா யுரேக்கா அப்படின்னு கத்திக்கிட்டு ரோட்லேயே ஓடி வரார், தண்ணிலேயே மறந்துட்டார். அந்த மாதிரி இந்த புரிஞ்சிக்கிறதுன்றது ரொம்ப எப்பயுமே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. சரி, இப்படி ஒவ்வொன்றா நாரதர் கேட்டுக்கிட்டே வரார். விஞ்ஞானத்தை விட உயர்ந்தது என்ன, புரிஞ்சுக்கிறத விட உயர்ந்தது என்ன அப்படின்னா பலம், பலத்தை விட உயர்ந்தது உணவு, உணவை விட உயர்ந்தது தண்ணீர், தண்ணீரை விட உயர்ந்தது நெருப்பு, நெருப்பை விட உயர்ந்தது ஆகாசம், ஆகாசத்தை விட உயர்ந்தது நினைவாற்றல், நினைவாற்றலை விட உயர்ந்தது ஆசை அப்படின்னு சொல்லிகிட்டே வரார். நேரம் கருதி நான் ஒன்றே விவரிக்கல, உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணுன்றக்காக இதோடு நிறுத்திட்டேன். புஸ்தகத்தில் படித்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் அது ஊக்கத்தை தரும். ஸோ இப்போ சனத்குமாரர் ஆசையே ஒருவனை எல்லாம் செய்ய தூண்டுகிறது. எனவே முன்னாடி சொன்ன எல்லாத்தை விட உயர்ந்தது இந்த ஆசையே அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாரதர் கேட்குறாரு, அந்த ஆசையை விட உயர்ந்தது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போது சனத்குமாரர் சொல்கிறாரு, ஆசையை விட உயர்ந்தது நிச்சயம் உண்டு அப்படின்றார். ஆசையை விட உயர்ந்தது பிராணன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிராணன் தான் எல்லாமே. பிராணோவா ஆஷாய பூயாத் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிராணன் தான் எல்லாமும். எப்படின்னா, ஒரு சக்கரத்தினுடைய மையப்பகுதியில் எப்படி அந்த கம்பிகள்லாம் இணைக்கப்பட்டிருக்கோ அதுபோல் அனைத்தும் இந்த பிராணனில் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற. இந்த பிராணன் தான் தாய், பிராணன் தான் தந்தை, பிராணன் தான் சகோதரி, பிராணன் தான் சகோதரர், பிராணன் தான் ஆசிரியர், எல்லாமே பிராணன் தான். யாராவது ஒருத்தர், சனத்குமாரரே இந்த உதாரணத்தை கொடுக்குறார், யாராவது ஒருத்தர் தன்னுடைய உறவினர் யாராவது ஒருத்தரை கடுமையான சொல்லி திட்டாருன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் அல்லது இந்தவ அவங்கள கொன்னேட்டான், கடுமையான வார்த்தைகள் சொல்லி அவங்கள கொன்னேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே உறவினர் இறந்து போயிட்டாச்சு, சிதையில் உடலை வச்சுருக்காங்க, எரி விட்டுறாங்க. நல்லா எரியணுன்றதுக்காக 4 கட்டையை அந்த மேலே போடுவாங்க, சரியாக எரியணுன்றதுக்காக பெரட்டுவாங்க அந்த உடலை. ஆனால் அப்போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த உடலை விட்டு பிராணன் போயிடுச்சு. அதனால் இது வரைக்கும் சொன்னது எல்லாத்த விட ஒசந்தது இந்த பிராணன் தான். அதனால் நீ இந்த பிராணனை இறைவனை தியானம் செய்ய, அது எந்த அளவுக்கு வியாபித்திருக்கோ அந்த அளவுக்கு நீ சுதந்திரத்தை உணர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நாரதர் அப்புறம் உண்டான்னு கேட்டுகிட்டே வந்தவர் இதோடு நிறுத்திட்டார். பிராணன் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டார் அப்படின்னு அமைதியாக இருந்துட்டார். பிராணனுடைய மகிமையிலேயே மக்னமாய். இந்த பிராணன்றது புராணத்தில் இறைவனுடைய சக்தின்னு சொல்கிறது, தேவி சக்தின்லாம் சொல்கிறோம், அது புராணத்தில் சொல்கிறது. சரி, ஆனால் குருவுக்குன்னு ஒரு கடமை உண்டு. தன்னுடைய சீடனை கடைசி இலக்கு வரைக்கும் அழைத்து செல்ல வேண்டியது குருவுடைய கடமை. இப்போ குரு பரம கருணையோட தன்னுடைய அன்பான சீடருக்கு இறைவனுக்கான வழியை காட்டுறார், இறைவனை நாடும்படி தூண்டுறார். பிராணகி ஏவ ஏதானி சர்வாணி பவதி சவை ஏஷக ஏவம் பஷ்யன் ஏவம் மன்வானக ஏவம் விஜானன் அதிவாதி பவதி தம் சேத் ப்ரூயுஹு அதிவாதி அசீதி அதிவாதி அஸ்மி இதி ப்ரூயாத் ந அபஹ்னுவீத. இந்த பிராணனே எல்லாமாக உள்ளது. யார் ஒருவர் இந்த பிராணனையே எல்லாவற்றிலும் பார்க்கிறாரோ, அப்படியே சிந்திக்கிறாரோ, அவ்வாறே அறிந்து கொள்கிறாரோ அவர் அதிவாதி ஆகிறார். அவர் சொல்வது அனைத்தும் உண்மையாக இருக்கும். அதிவாதி, அத்தின்னா என்னென்னா மேலான அல்லது சிறந்த அப்படின்னு பேர். வாதினா உரைப்பவர், மேலான வார்த்தைகளை, சிறந்த வார்த்தைகளை, உண்மையை உரைப்பவர் ஆவார்னு சனத்குமார் இலைமறை காய்மறையாக இறைவனை நாடும்படி நாரதருக்கு சொல்கிறார். மேலும் தொடர்கிறார் நாரதர், ஏஷத்து வை அதிவததி
யஹ சத்தியேன அதிவததி சஹ அகம் பகவத் சத்தியேன அதிவதாமி இதி சத்தியம் து ஏவ விஜிக்ஞாசித்தவ்யம் இதி சத்தியம் பகவ விஜிக்ஞாசே இதி. அவன் சிறப்பாக பேசுவனாக, அவன் உரைப்பது உண்மையாக இருக்க வேண்டுமானால் அவன் முதலில் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சனத்குமாரர் சொல்கிறார். சத்தியத்தை அறிய விரும்ப வேண்டும். இதுவரை, அதாவது நாமத்தில் தொடங்கி பிராணன் வரை படிப்படியாக தன்னுடைய மாணவருக்கு வழிகாட்டி வந்த குருநாதர் இப்போது நேரடியாக சத்தியம், இறைவனை நாடும்படி சொல்கிறார். சுவாமி விவேகானந்தர் பேசும்போது அதை கேட்டவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவர் பேசுவது உண்மை, இவர் பேசுகிறதுல உண்மை இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் பேசுகிறது ரொம்ப இனிமையாக இருக்குது, அவர் பேசுகிறது சிறப்பாக இருக்குன்னு கூட்டம் கூட்டமாக அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு போவாங்க. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் இறைவனை அறிந்திருக்கிறார், சத்தியத்தை அறிந்திருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், யாருக்கு இறைவனுடைய ஆணை இருக்கோ அவன் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்பாங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டாலும் ஹால் விட்டு வெளியே போனது மறந்துடுவாங்க, இல்லாட்டி 2 நாளில் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். இப்போ நாரதர் குருவுடைய அருளை பெற்றவராக குருகிட்ட சொல்கிறார், இந்த சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நாரதர். குரு எதையும் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி சிந்திக்கணும். சிந்திச்சாதான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அப்போ நீ சரியாக அதை செயல்படுத்த முடியும். முதலால் சத்தியத்தை புரிஞ்சதுக்கு முன்னாடி நீ எப்படி சிந்திக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தை சொல்லுறது, நம்ம எதை வேணாலும் சிந்திக்கலாம், பட் சிந்தனைக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஸ்ருத்தி அனுகிரகீத தர்க்கக, சிந்திக்கிறது ஸ்ருதியோட சாஸ்திரத்தோடு சேர்ந்த சிந்தனையாக இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சரி, அதனால் நான் இந்த சிந்தனை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு நாரதர் சொல்கிறார். தொடர்றார் மேலே, சிந்தனை எப்படின்றத செய்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கைன்னு ஒன்று வேணும். நம்பிக்கை இருந்தால் தான் சரியாக சிந்திக்க முடியும். ரங்கநாத்தானஜி மகாராஜ் ஒரு உதாரணம் கொடுக்குறார். எப்படி ஒரு குளத்துலேயோ இல்லை ஒரு கடல்லையோ ஆற்றுலையோ மீன் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவன் தூண்டில் வீசுகிறான். மீன் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது, அதனால் அந்த தூண்டில் வீசுகிறான். இல்லை கடலுக்கு போகிறவங்க படகு எடுத்துகிட்டு போய் வலை வீசுகிறாங்க. அது மாதிரி சத்தியம்னு ஒன்று இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற சமாச்சாரங்களுக்கு அப்பால் ஒன்று இருக்குது அப்படின்றத நம்பிக்கை இருந்தால் தான் நீ சரியாக சிந்திக்க முடியும். அதனால் இந்த நம்பிக்கைன்றதை எப்படி நீ வளர்த்துக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சாரியர் சங்கரன் நம்பிக்கையை பற்றி ஆஸ்திக்க புத்தி அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இதை சொல்கிறார், இந்த உதாரணத்தை, கடலில் உதாரணம் சொன்னாலே அது. ஸோ நம்ம மாதிரி இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த நம்பிக்கைக்குரிய வஸ்து இந்த இறைவன் தான், சத்தியம் இறைவன் தான். அதனால் இறைவனை நீ அது மேலே, சத்தியத்து மேலே நீ நம்பிக்கை வைக்கணும். அப்போ தான் நீ சரியாக சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி சிந்திக்கிறது, எப்படி நம்பிக்கையை வளர்த்துக்கிறது அப்படின்றத கேட்குறார். அது தொடர்ந்து நம்பிக்கை வரணுன்னா முதல்ல மன உறுதி அல்லது நிஷ்டை வேணும். நிஷ்டை வேணும் அப்படின்னா செயல் புரியணும், சேவை செய்யணும். அப்போ தான் நிஷ்டை வரும் அப்படின்றாரு. உடனே நாரதர், அப்போ எனக்கு அவைகளையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், நிஷ்டை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி செயல் புரியறது அப்படின்னு சொல்கிறார். இப்படி கிட்டத்தட்ட 26 கண்டங்கள் இந்த 7வது அத்தியாயத்தில் 26 கண்டங்கள் இருக்குது. நம்ம 21 கண்டத்தை கடந்துட்டோம். இப்போ 22வது கண்டத்தில் இந்த விவகார உலகத்தினுடைய ரிலேட்டிவ் வேர்ல்டுடைய லாஸ்ட் சென்டென்ஸ், இறுதி வாக்கியத்தை சனத்குமாரர் இப்போ சொல்கிறார். யதாவை சுகம் லபத்தே அத கரோதி ந அசுகம் லப்த்வா கரோதி சுகமேவ லப்த்வா கரோதி சுகம் து ஏவ விஜிக்ஞாசித்தவ்யம் இதி சுகம் பகவ விஜிக்ஞாச இதி அப்படின்றார். சுகம் அதாவது ஆனந்தம் கிடைக்குமானால்தான் ஒருவன் செயல்படுவான். ஆனந்தம் கிடைக்கல அப்படின்னா ஒருத்தன் எந்த செயலையும் செய்ய மாட்டான். ஆனால் அந்த ஆனந்தம்னா என்ன அப்படின்றத நீ தெரிஞ்சுக்க விரும்பணும் அப்படின்றார். உடனே நாரதர் அந்த ஆனந்தம்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்றார். இப்போ குருநாதர் ஆனந்தமே வடிவான, ஆனந்தத்தின் ஊற்றான பகவானை இப்போது சொல்ல போகிறார். ரொம்ப முக்கியமான மந்திரம் இது சாந்தோகுப்பனிடத்தில். யோவை பூம தத் சுகம் ந அல்பே சுகமஸ்தி
பூமைவ சுகம் பூமாத்வேவ விஜிக்ஞாசித்தவ்ய இதி பூமானம் பகவோ விஜிக்ஞாச இதி. எல்லையற்றதே ஆனந்தம். இந்த பூமான் இந்த மந்திரத்தில் வருது பாருங்க, அதுதான் இறைவன். எல்லையற்றதே ஆனந்தம். இந்த பூமா என்பதன் பொருள் எல்லையற்றது, அதாவது பிரம்மம், இறைவன். எல்லைக்குட்பட்ட எதுவும் ஆனந்தத்தை தராது. ஆனால் எல்லையற்றது எது என்பதை பற்றி நீ அறிய வேண்டும் அப்படின்றார். அவரை தூண்டுறார். குருவனுடைய காரியம் அது. மாணவரை சத்தியத்தை நோக்கி அழைச்சி செல்றது, தூண்டுறார். சீடர் எல்லையற்றது என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் குருநாதர்கிட்ட. அப்போ குருநாதர் சொல்கிறார், ந அல்பே சுகமஸ்தி ந எத்திர ந அந்யத் பஷ்யதி ந அந்யத் சுனோதி ந அந்யத் விஜானாதி ச பூமா. அத எத்திர அந்யத் பஷ்யதி அந்யத் சுனோதி அந்யத் விஜானாதி தத் அல்பம் யோ வை பூமா தத் அமிர்தம் அத யதல்பம் தத் மர்த்தியம் ச பகவ கஷ்சின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மகிம்னி எதிவா ந மகிம்னி இதி. இந்த குறிப்பிட்ட மந்திரம் மிகவும் ஆழமான, மிகவும் அழகான, நுட்பமான, அதே வேளையில் கவிதை நயத்துடன் அமைந்துள்ளது. அறுதி உண்மையே இதை விட சிறப்பாக வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு யோசிக்கணும். கட்டோபனிஷத்தில் யமதர்மராஜா சொல்கிறார், ஸ்ரவணாயாபி பகுபிர் யோனலப்ய சுண்வந்தோபி பகவோ என்ன வித்யு ஆச்சரியோ வக்தா குஷலோஷ்ய லப்தா ஆச்சரியோ ஞாதா குஷலானுசிஷ்ட அப்படின்னு யமதர்மராஜர் சொல்கிறார். கேட்பதற்கு அரிதானது இந்த ஆன்மா, கேட்டாலும் அதை சரிவர புரிந்து கொள்வது அதைவிட அரிதானது. ஆத்மாவை பற்றி உபதேசிப்பவர் மிகவும் அபூர்வம். அப்படியே ஆத்மாவை அறிந்து கொள்ள விரும்புவரும் மிகவும் அபூர்வம். ஆத்மாவை அறிந்து கொள்வது அதைவிட அபூர்வம் அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறார். இங்கு அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. உபதேசம் வழங்கக்கூடிய குருநாதர் மகா ஞானி, உபதேசம் பெற்றிருக்கக்கூடிய மாணவரும் ஸ்ரத்தையே வடிமானவர் நாரதர். இவர்களுடைய சந்திப்பால் நமக்கு அரிதான உண்மைகளும் ஆன்ம தத்துவமும் இங்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுக்கான பொருள் இந்த மந்திரத்துக்கு எத்தனை அந்நியத் பஷ்யதி சொன்னோம் இல்லையா? எது எல்லையற்றதோ, எங்கே ஒருவர் வேறொன்றையும் காண்பதில்லையோ, வேறொன்றையும் கேட்பதில்லையோ, வேறொன்றையும் அறிவதில்லையோ, அதுதான் எல்லையற்றது. எங்கே ஒருவர் வேறொன்றை காண்கிறாரோ, கேட்கிறாரோ, அறிகிறாரோ, அது சிறியது. எது எல்லையற்றதோ அது அழிவற்றது, எது சிறியதோ அது அழியக்கூடியது என்று குருநாதர் விளக்குகிறார். அப்போ கேட்குறார் சொன்னதும் அதே மந்திரத்திலேயே, ச பகவ கஸ்மின் பிரதிஷ்டித இத்தின்னு கொஸ்டின் கேட்குறார். அதுக்கு சொல்கிறார், ஐயா எல்லையற்றது எதில் நிறை பெற்றுள்ளது என்று நாரதர் கேட்க, அதற்கு சனத்குமாரர், அது தன் மகிமையில் நிலை பெற்றுள்ளது, அல்லது ஒருவேளை தன் மகிமையிலும் நிலை பெறவில்லை என்று சூசகமாக கூறினார். அங்கே அந்த நிலையில் இரண்டாவது என்று ஒன்று கிடையாது. இது ஓர் அனுபவ நிலை, உபநிடதங்கள் கூறக்கூடிய அத்வைத்த நிலை. பேச்சு என்று வந்தாலே அங்கே இரண்டாவது வந்து விடுகிறது. பேச்சு என்று ஒன்றே சாத்தியமில்லாத ஒரு நிலையை பற்றி பேசுவதும் அதை ஒரு தத்துவமாக விளக்க முயற்சிப்பதும் வீண் என்பதை உணர்த்தும் விதமாக சனத்குமாரர் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், இது வரைக்கும் உலகத்திலேயே எச்சில் படாத ஒன்று இருக்குது அப்படின்னா பிரம்மம் மட்டும்தான். ஏன்னா அது மனம் வாக்கிற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ சனத்குமாரர் முதலில் அந்த நிலையில் இறைவன் தன் மகிமையில் ஆழ்ந்துள்ளார் என்று கூறுகிறார். சுய மகிம்னி என்ன சொல்கிறார்? சுய மகிம்னி அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய மகிமையில் ஆழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கணமே அப்படி சொல்லிட்டா கூட பகவானை கீழே கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு, அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த மந்திரம் ஆழ்ந்த சிந்தனைக்கு தியானத்திற்குரியது. இறைவன் அருளால், குரு அருளால், நமது இடையறாத தியான பயிற்சிகளால் மட்டும்தான் இந்த மந்திரத்துடைய பொருளை புரிஞ்சிக்க முடியும். விளக்கெல்லாம் முடியாது. அடுத்த மந்திரம் போகலாம். மேலும்
நான் மகிமைன்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சனத்குமார் சொல்கிறார். பணம், பெயர், புகழ், மனைவி, மக்கள், இதெல்லாம் மகிமைன்னு நான் சொல்லலை. ஏன்னா அவையெல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது, அது துக்கமாக பரிணமிக்கக்கூடியது. நான் சொல்கிற மகிமைன்றது எதுன்னா எல்லையற்றது, எல்லையற்ற ஆனந்தத்தை உனக்கு கொடுக்கக்கூடியது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ச ஏவ அதஹ அதஸ்தாத் ச உபரிஷ்டாத் ச பశ్చాத் ச புரஸ்தாத் ச தக்ஷிணதः ச உத்தரதः ச ஏவ இதம் சர்வம் இத்யதோ இத்யதாதோ அப்படின்னு மந்திரம் போகுது. அதுவே கீழே உள்ளது, அதுவே மேலே உள்ளது, அதுவே முன்னும் பின்னும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் எங்கெங்கும் அதுவே வியாபித்துள்ளது. அதுவே பூமா, அதுவே இறைவன். அதை உணர்ந்த நிலையில் அந்த உணர்ந்தவன் அவன் என்ன சொல்கிறான்? அஹங்காராத் ஏஷ ஏவம் அகமேவ அதஸ்தாத் அகமேவ உபரிஸ்தாத் அகமேவ பశ్చాத் அகமேவ புரஸ்தாத் அகமேவ தக்ஷிணதः அகமேவ உத்தரதः அகமேவ இதம் சர்வம் இதுன்னு அந்த ஆன்ம அனுபூதியில் அதை அடிச்சிட்டவன் சொல்கிறான். கீழையும் நான் தான், மேலேயும் நான் தான், பின்னாலும் முன்னாலும் தெற்கு வடக்கு கிழக்கு என எங்கெங்கும் நானே அப்படின்னு சொல்கிறான். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர ஒரு பரிபூரண ஆனந்தமாக அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகின்னு தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை இது. சனத்குமார் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அந்த அறுதி நிலையில் இறைவன் நான் அப்படின்ற வேறுபாடு இருக்காது. அந்த இரண்டற்ற அந்த ஒரு அத்வைத்த நிலையில், அது வாக்குக்கும் மனசிற்கும் அப்பாற்பட்ட அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் ஆன்மா அப்படின்ற ஒரு பெயரால் சனத்குமாரர் அழைக்கிறார். அது அந்த நிலையை பற்றி, அந்த நிலையை அனுபவிப்பதின் பலனையும் பற்றி பின்வருமாறு கூறுகிறார். அந்த ஆன்மாவே எல்லாம், கீழே மேலே வடக்கு தெற்கு என எங்கெங்கும் அந்த ஆன்மாவை வியாபித்துள்ளது. அந்த ஆன்மாவிலேயே சுகம் காண்கிறான், அவன் ஆன்மாவிலேயே கழிக்கிறான், ஆன்மாவிலேயே உறவு கொள்கிறான், ஆன்மாவிலேயே இன்பம் காண்கிறான். இந்த உண்மையை அறியாதவர் துக்கத்தில் இருக்கிறார், துன்பத்தில் உழைகிறார். இப்பொழுது இறுதியாக இந்த இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியை வந்தாச்சு, உச்சக்கட்ட நிலை. தஸ்யஹ வா ஏதஸ்யைவம் பஷ்யத ஏவம் மன்மானஹ ஏவம் விஜானதஹ ஆத்மதः பிராண ஆத்மத ஆஷா ஆத்மத ஸ்மர ஆத்மத ஆகாஷ ஆத்மத தேஜக எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா இத்தியாதி. ஆன்மாவே எல்லாமாக காண்பவனுக்கு, அப்படியே சிந்திப்பவனுக்கு, அப்படியே அறிபவனுக்கு நிச்சயமாக பிராணன் ஆன்மா. நம்பிக்கை ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது, நினைவு ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது, ஆகாசம் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது என கூறிய 15 நீ தியானித்து வந்தாய் அல்லவா, அந்த 15ம் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது, அனைத்தும் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு அறிந்து கொண்டவன் மரணத்தை காண்பதில்லை, நோயால் பாதிக்கப்படுவதில்லை, துக்கத்தை உணர்வதில்லை. அது எப்படி எல்லாத்துலையும் இருக்குன்னா, தங்க வளையல் இருக்கு இல்லையா, தங்க வளையல், தங்க கொலுசு, தங்கத்தோடு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் தங்கத்திலே தான் ஆனது. சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கன்றது தங்க வளையல்ன்றது சத்தியம், தங்க கொலுசுன்றது சத்தியம், தங்க செயின்றது சத்தியம். ஆனால் அதுக்கு பின்னாடி சத்தியமாக இருக்கிறது என்னது? தங்கம் அப்படின்றது. அது மாதிரி இந்த பிராணனும் சத்தியம், எல்லாமே சத்தியம், சொன்னது எல்லாமே சத்தியம். அது எல்லாத்துக்கும் சத்தியமாக இருக்கிறது பகவான், சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்படி அறிந்து கொண்ட ஒருவன் ஒருவனாக இருக்கிறான், பலவாக இருக்கிறான், அனைத்துமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இறுதியாக ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சாரத்தையும் 3 வரிகளில் சனத்குமாரர் சொல்கிறார் நாரதருக்கு. ஆஹார சுத்தோ சத்வசுத்திஹி சத்வசுத்தோ துருவாஸ்மிருதிஹி ஸ்மிருதிலம்பே சர்வக்ரந்தீனாம் விப்ரமோக்ஷः தஸ்மை மிருதித கஷாயாய தமசஸ்பாரம் தர்ஷயதி பகவான் சனத்குமாரः. தூய உணவால் மனம் தூய்மை அடைகிறது, தூய மனதில் நமது உண்மை இயல்பு நிலைவில் இருக்கிறது. இந்த இடையறாத நினைவால் மனதில் முடிச்சுக்கள் அவிழ்ந்து விடுகின்றன, உண்மையான சுதந்திரம் உணரப்படுகிறது. இவ்வாறு உள்ளம் தூய்மை பெற்ற நாரதருக்கு பகவான் சனத்குமாரர் இருளுக்கு அப்பாற்பட்ட ஒளிக்காட்சியை காட்டி அருளினார்.
பகவன் சனத்குமாரः தம் ஸ்கந்த இத்யாச்சக்ஷதே தம் ஸ்கந்த இத்யாச்சக்ஷதே அப்படின்னு சொல்லி இந்த 7வது அத்தியாயம் நிறைவடையுது. பகவான் சனத்குமாரரை ஸ்கந்தா என்று அழைக்கிறோம். ஸ்கந்தா என்றால் மகா ஞானி என்று பொருள். தமிழில் ஸ்கந்தா என்ற வார்த்தை உண்டு. அதே மருவி கந்தா, முருகப்பெருமான கந்தன்னு நம்ம அழைப்போம். இப்படி இந்த உரையாடல் நிறைவடையுது. ராமகிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு உண்டு, பெங்காலி பாட்டு. தட்சிணார்த்தத்தில் பாடுவார் அவர், கேட்டிருப்பீங்க நீங்கள். டூப் 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 ரூப் சாகரே அமர்மா, டூப் 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 ரூப் சாகரே அமர்மா, தல தல பாத்தல் குஜிலே, தல தல பாத்தல் குஜிலே, பாவிரே பிரேம் ரத்னதான், பாவிரே பிரேம் ரத்னதான், டூப் 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 ரூப் சாகரே அமர்மா. இந்த பாட்டு என்னென்னா, மனமே ஆழ்ந்து மூழ்கு, உனது ஆழத்தில் நிறைய ரத்தினங்கள் கிடக்கின்றன. முதலில் சந்தன மரங்கள், பிறகு வெள்ளிச்சுரங்கம், பிறகு தங்கச்சுரங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், மரகதம் அனைத்தும் உள்ளன. முதலில் நாமம், பிறகு வாக்கு, பிறகு மனம், புத்தி, சங்கல்பம் என பிராணன் வரை, இறுதியில் இறைவனும் உனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சிறிது மூழ்கு மனமே, புறமுகமாக உள்ள நீ சிறிது அகமுகமாக ஆகு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. எல்லையற்றதான இறைவனை நாடுவோம். நாம் விரும்பும் எல்லையற்ற அந்த ஆனந்த நிலையை அடைய முயல்வோம். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சொற்பொழிவு தயார் பண்ணுறதுக்கு மடத்து பெரியவங்கள்லாம் சில குறிப்புகள்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறேன். அவங்களுடைய ஆசியை வேண்டுறேன். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், தூய அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர், மேலும் சனத்குமாரரும் நாரதரும் நமக்கு இந்த இறைநெறியில் அழைத்து செல்ல அருள் புரியணும். இறுதி வரை நமக்கு கூட இருந்து நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு இந்த சின்ன ஒரு பகிர்வை நிறைவு செய்கிறேன். ஓம் அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.